ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டோடைய பாஸ்வேர்டு நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ரீசெட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஈஸியான மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூசரோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி அதை ரீசெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வேர்ட்பிரஸோடைய லாகின் பேஜுக்கு போய்க்கிறேன். ஓகே, யூஸ்வலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் லாகின் பேஜ். ஸோ இதில் நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த யூசரோட நேம் பார்த்தீங்கன்னா வீடியோ, VIDEO வீடியோ. பட் ஆனால் எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு TEST டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் இதை லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாஸ்வேர்ட் ராங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்பிரஸ் வெப்சைட்டோடைய டேட்டா பேஸை நம்ம லாகின் பண்ணிக்கணும். ஸோ அதாவது உங்களுடைய ஹோஸ்டிங்கில் கண்டிப்பாக டேட்டா பேஸ் லாகின்கான ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய cPanel-ல உங்கள் டேட்டா பேஸை நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டேட்டா பேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டா பேஸ்க்கு நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய டேபிள்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்னன்னு டைப் பண்ணணும் அப்படின்னா யூசர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ யூசர் அப்படின்னு டைப் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா A9_users அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் வந்திருக்கும். ஸோ அந்த டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 யூசர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூசர் டெவலப்பர், ரெண்டாவது யூசர் பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ நாம் இப்போது வீடியோ அப்படிங்கிற இந்த யூசரோட பாஸ்வேர்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். யூசரோடைய எடிட் ஆக்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் ஆக்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை எடிட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி, யூசர் லாகின், யூசர் பாஸ்வேர்ட், யூசர் நிக் நேம், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா MD5 அப்படிங்கிற ஒரு செலெக்ஷனை நீங்கள் ட்ராப் டவுனில் இருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் MD5 செலக்ட் பண்ண உடனே ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற இந்த வேல்யூவை எம்டி பண்ணிவிடுங்க. ஸோ எம்டி பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் இப்போது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது நான் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணியாச்சா. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் கோ கொடுக்குறேன். ஸோ கோ கொடுத்த உடனே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 row அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ எகைன் நான் லாகின் பேஜுக்கு போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய லாகின் பேஜ். ஸோ இந்த லாகின் பேஜில் நம்ம இப்போ எகைன் அதே டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ டெஸ்ட். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணுறேன். என்னால் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேர்ட்பிரஸ் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். ஐ எம் தமிழா.